நம்மக்கிட்ட விட்டு போனதை சிந்திக்கிறோம், ஆனால் நம்மக்கிட்ட வந்திருக்கிறத பற்றி சிந்திக்கிறதே இல்லை. சில சமயத்தில் நம்மக்கிட்ட வந்திருக்கிறது ரொம்ப பொக்கிஷங்க, நம்மக்கிட்ட போந்து பொக்கிஷம் கிடையாது. ஐயோ ஒரு பொக்கிஷத்தை நான் மிஸ் பண்ணிட்டு, நோ 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 நோ. மிஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு கர்த்தர் வந்து அந்த பொக்கிஷத்தை உங்ககிட்ட கொடுக்கணும். நீ சந்தோஷப்படுற, நீ இதனால நல்லா வாழறானா உங்ககிட்ட தான் வச்சிருப்பாரு எல்லாத்தையும். நீ சில விஷயத்தை மிஸ் பண்ணுறனாக்கா ஒன்று தெரிஞ்சுக்கோ, அது உனக்கு தேவையில்லைன்றத நீ முடிவு பண்ணிக்கிற இல்லையே தெரியல, அவர் முடிவு பண்ணியிருக்கிறாருங்க. இது இயலாமையில் சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்ல, இது வந்து தோல்வியின் அடிப்படையில் சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்ல, இது ஏதோ ஒரு பாசிட்டிவாக சொல்லுகிற ஒரு என்கரேஜ்மெண்ட்ஸோ இல்லை ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் கிடையாது. திஸ் இஸ் ட்ரூத், உண்மை. சம்திங் உங்கள் வாழ்க்கையை விட்டு மிஸ் ஆகுதுனாக்கா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் மிஸ் பண்ணலைங்க, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. ஆனாலும் அங்கே ஒருத்தர் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தாருன்னா அவர் தக்க வச்சிருப்பாரு. இல்லைங்க, அவருக்கு நல்லா தெரியும், இதை நீ மிஸ் பண்ண தான் நீ புதுசாக பெற்றுக்கொள்வேன்னு தெரியும், இதை நீ மிஸ் பண்ண தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீ போவேன்னு தெரியும், இதை மிஸ் பண்ண தான் நிச்சயமாக அந்த நெக்ஸ்ட் லைனில் போவேன். ஒரு பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுவதுக்கு சிலதை மிஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமேன். சிலதை மிஸ் பண்ண தான் ஆமாம் பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நீ பெற முடியும். அதாவது சொல்கிறார் ஆண்டவர், முந்தின மகிமையை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். முந்தின மகிமையை சிந்திக்க வேணும், பூர்வ காலத்தை சிந்திக்க. நான் இனி புதிய காரியத்தை செய்கிறேன்றார். அப்போனா லேட்டர் க்ளோரியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். லேட்டர் க்ளோரி, ஆமாங்க, லேட்டர் க்ளோரி என்பது கிரேட்டர் க்ளோரிங்க. அது ஆமாம், முன்னால் இருந்த மகிமை வேற, முந்தின ஆலயத்தின் மகிமையை நீ சிந்தித்து கொண்டிருக்காதுங்க. இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை ஒன்று வரப்போகிறது, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டில் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்றத தவிர அதை போல இருக்கும், அதை காட்டில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு பெருசா இருக்கும். அப்பனா நீ பார்த்தது சின்னது, நீ பெற்ற ஆசீர்வாதம் சின்னது, நீ இழந்தது சின்னது, நீ அனுபவிச்சதெல்லாம் சின்னது தான், நீ பார்த்ததெல்லாம் பெருசாக நினச்சிருக்கிறவர. நோ நோ நோ, தட் இஸ் ஸ்மால் பிஃபோர் த செட் ஆஃப் காட், பட் காட் இஸ் கோயிங் டு கிவ் யூ பிக் மெகா. ஹோ ராஸ்மால் கேரா சால்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? இஸ் வாட் ஐ பிலீவ் டுடே. எனக்கு மெகாவை தரும்படியே தான் சில ஸ்மாலர் திங்ஸை மிஸ் பண்ணிட்டேன். நான் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிகளை நான் போக தான் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் பெரிய பெரிய உயர்வுகளுக்கு போகும்படியே தான் சின்ன சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன சின்ன வாய்ப்புகள் எனக்கு மிஸ் ஆச்சு. சில வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணலை, அவர் மிஸ் பண்ண வச்சார். சில உதவிகளை அவர் பெறாதபடி மிஸ் பண்ணி வச்சார். ஏன்னா யோசேப்புக்கு சொப்பனத்தை சொன்ன உடனே சொல்லிட்டான், நீ ராஜாவிடத்தில் போகுது என்னை நினைச்சுக்கொள்ளுன்னு சொன்னான். ஏன்னா மிஸ் பண்ண வச்சார். அவன் மிஸ் பண்ணிட்டான், அதை மறந்துட்டான். ஆனால் மிஸ் பண்ணவனு மீண்டுமா நினைக்க வச்சிட்டார். அது ஒரு விஷயம். சில சமயம் எப்படி மிஸ் பண்ணவங்களோ ஒரு நாள் நினைப்பாங்க. ஆமாம், அதுவும் ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதுவும் பாயிண்ட் தான் பைபிள் பிரகாரமாக. உன்னை மிஸ் பண்ணவங்க நிச்சயமாக ஒரு நாள் நினச்சி வருத்தப்படுவாங்க. இந்த நாள் பால் விஜய் இந்த வார்த்தை சொன்னார், இவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, இவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வருத்தப்படுறதுக்காக நம்ம செய்யலை, நாம் கோ ஆன் சொல்லி பாருங்க அந்த ஒரு வார்த்தையை. லெட்ஸ் கோ ஆன், போயிட்டே இருப்போம், பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். யெகோவா ஈரே என்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறை சொல்லப்படுகிற வார்த்தை இல்லை, உன் தேவைகளை சந்திக்கப்படுவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தையை தான் மாற்றிக்கொள்ளுங்க. அவர் பார்த்துட்டே இருக்காரு. The Lord one who sees you. அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறார். இவங்க சூழ்நிலை நடக்கிற ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் தோல்வியும் பார்த்துருக்கிறார், இழப்புகளை பார்த்துருக்க, கண்ணீரை பார்த்துட்டு இருக்கிறார். நீ வெற்றியாளரை உருவாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்ற ஒரு விஷயம், கர்த்தருக்குள்ளாய் நீ சந்தோஷமா இருப்பது தான் உன்னுடைய பலன் என்று சொல்லுகிறார். இந்த சாயங்கால வேளை சத்துரு வெட்கப்படணும்னு நீ நினைக்கிறியா? நீ சந்தோஷமா இரு, துக்கமுகமா இருக்காத, வாடி போன முகத்தோடு இருக்காத. நான் சொல்றேன், எப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டனோ அப்பெல்லாம் வல்லமையான வார்த்தைகள் எனக்கு கிடைக்கும். ஏன்னா தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பேன், முக ஃப்ரெஷ்ஷாகிடும். அவன் நல் வார்த்தைகளை சொல்வேன், ஸ்ட்ராங்காக சொல்வேன். ஆமாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால நம்ம பலன் இல்லைங்க, அவருடைய வாயில் புறப்படுகிற வார்த்தையினாலே நமக்கு பலன் உண்டாகிறது.